ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு கடவுள் சிரிப்பார். God laughs. வாசிக்க வேண்டிய பகுதி வெளிப்படுத்துதல் 2 அத்தியாயம் 8 முதல் 11. ஸ்மிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்கிறதாவது, உன் செயல்களையும் உன் உபத்திரவத்தையும் நீ செல்வமுள்ளவனாயிருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாயிருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்று எழுது. அப்படியே 3 அத்தியாயம் 7 வசனம் முதல் 13 வரை. பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியமுள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாயிருக்கிறவர் சொல்கிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலம் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பாயிருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்து கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அது நின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். இன்றைய மனப்பாட வசனம் அப்போஸ்தலர் 18:9-10. பயப்படாதே, அறிவித்துக் கொண்டே இரு, நிறுத்தாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். Don't be afraid, speak out, don't be silent, for I am with you. இறையரசு பணி எதையும் சாத்தான் காணாது விட்டு வைக்க மாட்டான். ஊழியத்தில் வரும் எதிர்ப்புகளை சமாளிப்பதற்கான சில ஆலோசனைகளை ஆதிச்சபையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். அவற்றில் சிலவற்றை நான் இன்று தியானத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, நற்செய்தியை கேட்போர் எதிர்க்கும் போது அவர்கள் மீது ஒருபோதும் கோபப்படாதீர்கள். அவர்கள் சத்துருவுக்கு பலியானவர்கள். They are just the victims of the enemy. அவ்வளவுதான். சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடி இவ்வுலகின் தெய்வம் அவர்கள் கண்களை குருடாக்கிவிட்டது என்று 2 கொரிந்தியர் 4:4 வாசிக்கிறோம். திரும்ப திரும்ப உத்தமமாய் ஜெபத்துடன் சுவிசேஷத்தை பறைசாற்றிக் கொண்டே இருங்கள். சுவிசேஷம்தான் அதை கேட்போர் மீது வெளிச்சம் உண்டாக கடவது என கட்டளையிடும் தேவ வல்லமையாகும். இரண்டாவது, எதிர்ப்பவரது வாயடைக்கும் அளவில் கடவுளின் வல்லமை அபரிமிதமாய் வெளிப்பட ஜெபியுங்கள். நம்ம எல்லாருக்கும் தெரியும் அல்லவா, அப்போஸ்தலர் 4 அத்தியாயத்திலே நடந்த அந்த அற்புதம். It was an irrefutable miracle. சொஸ்தமாக்கப்பட்ட மனிதன் அவர்கள் அருகே நின்றபடியால் எதிர்பேச அவர்களுக்கு இடமில்லை என்று வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 4 அத்தியாயம் 24 முதல் 30 வரை உள்ள அந்த ஆதிச்சபையினுடைய ஜெபத்தை நாம் எல்லாரும் மனனம் செய்வது ஏற்றதாயிருக்கும். அதை நான் வாசிக்கிறேன். அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு
தேவனை நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே, நீர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கிய தேவனாயிருக்கிறீர். புறஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்திப்பானேன் என்றும், கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் கூட்டம் கூடினார்கள் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய தாவீதின் வாக்கினால் உரைத்தீரே. அந்தப்படி உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையும் முன்குறித்தவைகள் யாவையும் செய்யும்படி ஏரோதும் பொந்தியு பிலாத்தும் புறஜாதிகளோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடும் கூட நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவுக்கு விரோதமாய் மெய்யாகவே கூட்டம் கூடினார்கள். இப்போதும் கர்த்தாவே, அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்று ஜெபித்தார்கள். இந்த ஜெபத்தை நாம் மனனமாக்குவோம். இந்தியாவிலே துன்புறுத்தலுக்கு ஏற்கனவே ஆளாக துவங்கியுள்ள நம்முடைய மிஷனரி பணியாளர்களுக்காக இவ்வித ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். வெள்ளம் போல சத்துரு வரும்பொழுது அவனுக்கு விரோதமாக, அவனுக்கு எதிராக பரிசுத்த ஆவியானவர் போர்க்கொடி உயர்த்தி கடவுளுடைய சேனை புதிய இடங்களை பிடிக்கும்படி அதை நடத்தி செல்லுவார். மூன்றாவதாக, சுவிசேஷத்தை பிரசங்கிக்க உங்களுக்கு அதிகாரம் எங்கிருந்து கிடைத்துள்ளது என்பதை உங்களுக்கே நீங்கள் அடிக்கடி நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு இயக்கமோ ஒரு நிறுவனமோ ஒரு சபையோ அல்ல உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது. இதோ இயேசு கிறிஸ்துவின் திருவாக்கு, விண்ணிலும் மண்ணிலும் எல்லா அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது, ஆகையால் புறப்பட்டு போங்கள். அவர் நிறுத்த சொன்னால் ஒழிய நாம் நிறுத்தவோ திரும்பி வரவோ மாட்டோம். கிறிஸ்துவின் நற்செய்தியை பரப்ப கூடாதென்று அன்றைய தலைவர்கள் அப்போஸ்தலரிடத்திலே கண்டிப்பாய் கூறிய போது அவர்கள் கொடுத்த பதில் உங்களுக்கு நினைவிருக்கிறதா? உங்களுக்கு செவி சாய்ப்பதா, கடவுளுக்கு செவி சாய்ப்பதா? இதில் கடவுள் பார்வையில் எது முறையானது என்று நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள் என்று பதில் சொன்னார்கள். என்னதான் நேர்ந்தாலும் பரவாயில்லை என்று பொது உடைமை நாடுகளுக்குள் வேதாகம பிரதிகளை லட்சக்கணக்கில் கடத்தி மனிதருக்கல்ல கடவுளுக்கே கீழ்ப்படிய துணிந்த சகோதரன் ஆண்ட்ரூ, பிரதர் ஆண்ட்ரூ போன்ற மனிதர்தான் இன்றைக்கு திருச்சபைக்கு நிறைய தேவை. நான்காவதாக, பயப்படாதிருங்கள். பயமுறுத்தல்களுக்கு அஞ்சுவது இயல்புதான். ஆனால் கீழ்காணும் உண்மைகளை உங்கள் மனதில் நீங்கள் இருத்தி கொண்டால் இந்த பயத்தை சாதாரணமாக நீங்கள் மேற்கொள்ளலாம். கடவுள் நியமித்துள்ள காலத்திற்கு முன்னர் நீங்கள் சாகவே மாட்டீர்கள். மக்கள் உங்கள் உடலை கொல்லலாம், உங்கள் ஆன்மாவை தொட முடியாது. கிறிஸ்துவின் பெயருக்காக நீங்கள் துன்புறுத்தப்பட்டால் பெயர் பெற்றவர்கள். உங்களை ஒருவன் தொட்டால் அவன் கடவுளின் கருவிழியை தொட்டுவிட்டான் என்று பொருள். இறையரசிற்காய் நீங்கள் உயிர்விட நேர்ந்தால் உங்கள் குடும்பத்தை கவனித்துக் கொள்ள வேண்டியது உங்கள் விண்ணக தந்தையின் பொறுப்பு. நீங்கள் படும் எல்லா பாடுகளுக்கும் பரலோகில் உங்களுக்கு பரிசுகள் காத்திருக்கின்றன. எப்படி? துன்புறுத்தப்பட்ட சீடரை மகிழ்ச்சி பெருக்கில் நடனமாட செய்தது இந்த நினைவுகளே. எனவேதான் அப்போஸ்தலர் 13ஆம் அத்தியாயம் 49 வசனம் முதல் இப்படி வாசிக்கிறோம். கர்த்தருடைய வசனம் அத்தேசமெங்கும் பிரசித்தமாயிற்று. யூதர்கள் பக்தியும் கனமுமுள்ள ஸ்திரீகளையும் பட்டணத்து முதலாளிகளையும் எடுத்துவிட்டு பவுலையும் பர்னபாவையும் துன்பப்படுத்தும்படி செய்து தங்கள் எல்லைகளுக்கு புறம்பாக அவர்களை துரத்தி விட்டார்கள். இவர்களோ தங்கள் கால்களில் படிந்த தூசியை அவர்களுக்கு எதிராக உதறி போட்டு இக்கோனியா பட்டணத்திற்கு போனார்கள். நடந்தது என்ன? சீடர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள். ஐயோ, பிசாசு வெட்கம் அடைந்தான், கடவுள் மறுபடியும் சிரித்தார். பயப்படாதே, அறிவித்துக் கொண்டே இரு, நிறுத்தாதே,
நான் உன்னோடு இருக்கிறேன். எங்கள் மகா பெரிய தேவனே, சேனைகளின் கர்த்தரே, தேவாதி தேவனே, ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். திருவசனத்தை, சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு எதிராக எங்களுக்கு வரக்கூடிய எல்லா பயமுறுத்தல்களுக்கும் எதிராக பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்காக போர்க்கொடியை ஏற்றுகிறவராய் இருக்கிறதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். பயந்து அடங்கி ஒதுங்கி நாங்கள் சென்று விடாதபடிக்கு எவ்வளவு நாங்கள் எதிர்ப்புகளையும் துன்புறுத்தல்களையும் அனுபவிக்க வேண்டியது இருக்கிறதோ, சந்திக்க வேண்டியது இருக்கிறதோ, அந்த அளவிற்கு எங்கள் சுவிசேஷ பணிகளை நாங்கள் கூட்ட பெருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தாவே, குறிப்பாக துன்புறுத்தலுக்குள் இருக்கிற சபையினருக்காக வெளிப்படையாக ஆராதிக்க கூட முடியாமல் இன்றும் இரத்த சாட்சிகளாய் மரித்து கொண்டிருக்கிற அநேக தேவ ஊழியருடைய குடும்பங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, அவர்களை பொறுப்பெடுக்க வேண்டியது உம்முடைய பொறுப்பு. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே சுவிசேஷம் இன்னும் திறந்த வெளியிலே பிரசங்கிக்கப்பட முடியாத அளவிலே ஆங்காங்கே மறைவிடங்களிலே உம்முடைய வார்த்தைகளை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற, தங்கள் உயிரை பணயம் வைத்திருக்கிற ஊழியருக்காக நாங்கள் செபிக்கிறோம். அந்த மக்களுடைய கரங்களை திடப்படுத்தும். எதிர்பேச முடியாத அளவிற்கு திருவல்லமை, தேவ வல்லமை, இறைவன்மை அவர்கள் மூலமாக வெளிப்படட்டும். ஆண்டவரே கர்த்தாவே, எங்கள் தலைமுறையில் பாரதமெங்கும், இந்த நிலமெங்கும், இந்த நானிலமெங்கும், இந்த உலகமெங்கும், எல்லா இடங்களிலும் சுவிசேஷ நற்செய்தி விதைகள் ஏராளமாய் தாராளமாய் பெருக்கமாய் விதைக்கப்படட்டும். சத்துருவுக்கு எதிராக நாங்கள் அணிவகுத்து வருகிறோம். கர்த்தர் எங்களுடைய கரங்களையும் கால்களையும் எங்களுடைய உதடுகளையும் இன்னும் நீர் பலப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். துதிகன மகிமையெல்லாம் நீர் எடுத்துக்கொள்ளும். ஏனென்றால் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் உமக்கே உரியது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.